ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு தமிழ் vlogger in கனடா. இன்னைக்கு இந்த வீடியோவில் 2 முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். கனடா இமிக்ரேஷன் ரிலேட்டட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கனடாவோட இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்டேட் பற்றி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐஎல்ஸ் ரெக்குவயர்மெண்ட் அப்டேட் பற்றி ஃபார் பிஎன்பி அண்ட் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி. கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா ஓடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ நம்பர் 1, கனடாவில் உள்ள இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒர்க்கிங் ஹவர்ஸ் பற்றி கனடியன் கவர்மெண்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இங்கே கனடாவில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் வீக்லி இவ்வளோ ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணணும், நீங்கள் பெர்மனன்ட் டெம்பரரி வாட் எவர் இட் இஸ், அதுக்கு தகுந்த மாதிரியான இவ்வளோ ஒர்க் ஹவர்ஸ் தான் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒர்க் ஹவர்ஸ் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணணும், நம்ம அதிகமாகலாம் ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ பிஃபோர் பேண்டமிக், அதாவது கோவிட்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வாரத்துக்கு 20 ஹவர்ஸ் மட்டும்தான் அவங்களால ஒர்க் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்தது. பட் ஆஃப்டர் பேண்டமிக் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரூலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் 40 ஹவர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ ஆஃப்டர் பேண்டமிக் அப்புறமே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 ஹவர்ஸ் கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ புதுசாக கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 40 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடாது, நீங்கள் வீக்லி 24 ஹவர்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற புது அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது எதனால அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் ஹியர் டு ஸ்டடி. ஸோ அவங்களால இவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களால ஸ்டடீஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் அதனால திரும்ப வந்து இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸை குறைச்சி 24 ஹவர்ஸ் வந்து நாங்கள் கொண்டு வந்துட்டோம். ஸோ நீங்கள் அவ்வளோதான் ஒர்க் பண்ணணும். எப்போ அப்படின்னா, அவங்க அகாடமிக்ல இருக்கும்போது, அதாவது அவங்களோட ஸ்டடி பீரியட்ல இருக்கும்போது அவ்வளவு நேரம் தான் அவங்களால ஒர்க் பண்ண முடியும். இன்கேஸ் அவங்க அகாடமிக் பிரேக்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க அன்லிமிட்டட் ஹவர்ஸ்ல ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால 2 நல்ல விஷயங்க எனக்கு தெரிஞ்சு. ஒன்று என்ன அப்படின்னா, இப்போ கரண்ட்ல நிறைய பேருக்கு வந்து பார்ட் டைம் ஜாபே கிடைக்கல அப்படிங்கிற விஷயம் வந்து போயிட்டு இருந்தது. நிறைய பேருக்கு வேலையே கிடைக்கல. நிறைய இடத்துல ரெஸ்யூம் கொடுத்துமே எங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்படி அந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் 40 ஹவர்ஸ் பார்த்ததை வந்து குறைக்கும் போது, இப்போ ஒரு ஆள் பார்த்த வேலையை டெஃபினட்டா 2 பேர் பார்க்குற மாதிரி வரும். பிகாஸ் ஒருத்தவங்க 24 ஹவர்ஸ் தான் வேலை பார்க்க முடியும். பேலன்ஸ் உள்ள ஹவர்ஸை வந்து நீங்க யார்கிட்டயாவது தான் வேலை கொடுத்தாகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது யாருக்கெல்லாம் வேலை கிடைக்காம இருக்குதோ அவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கு வந்து இந்த வேலை கிடைக்கும். பட் இதுல ஒரு சின்ன டிராபேக் இருக்கு. பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க 40 ஹவர்ஸ் வேலை பார்க்கறதுனால சில கமிட்மெண்ட்ஸ் வச்சிருந்திருப்பாங்க. அந்த கமிட்மெண்ட்ஸ்க்காக அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும் அஃப்கோர்ஸ். பட் இருந்தா கூட வேலையே இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது நல்ல விஷயம் தானே. ஸோ இது ஒரு அப்டேட். அண்ட் செகண்ட் அப்டேட்குள்ள போலாம் வாங்க. செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். என்ன அப்படின்னா ஐஎல்ஸ் எக்ஸாம்ங்க. இந்த ஐஎல்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி அதாவது ப்ரொவின்ஷியல் நாமினல் ப்ரோக்ராம் எழுதி கனடாக்குள்ள வர ட்ரை பண்றவங்களா இருக்கட்டும், இல்லைன்னா எக்ஸ்பிரஸ் என்ட்ரி எழுதி எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலியமா உள்ள வர ட்ரை பண்றவங்களா இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குமே இந்த ஐஎல்ஸ் எக்ஸாம் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ என்ன ரீசெண்டா அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா, யாரெல்லாம் பிஎன்பி மூலியமா அப்ளை பண்ணி வராங்களோ அவங்களுக்கு ஐஎல்ஸ் எக்ஸாமே எழுத தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியை வந்து ப்ரூவ் பண்ணுங்கிற நீட் வந்து கிடையாது. ஸோ யாரெல்லாம் பிஎன்பி அப்ளை பண்ண போறீங்களோ அவங்களாம் ஹாப்பியா நீங்க ஐஎல்ஸ் எக்ஸாம் எழுதாமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 2 அப்டேட் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஐ ஹோப் யூ லைக் இட். இந்த அப்டேட்ஸ் பத்தின கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அகெயின் சொல்றேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே சேனலுக்கு போய் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.